நான் பாலன் கூடலூரில் தாமசிக்கிறேன். என்னுடைய சம்சாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி திடீர்னு உடல்நல குறைவு ஏற்பட்டது. நான் உடனே அலோபதி டாக்டர்கிட்ட கொண்டு போயிட்டு அவர் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார், மருந்து கொடுத்தாரு. 2 நாள் கழித்து பார்க்கும்போது கையில் ஒன்றும் எனக்கு மரத்து போன மாதிரி இருக்குது, கை அசைக்க முடியலன்னு சொன்னாங்க. அப்போ தான் சரி நான் அலோபதி ஆர்த்தோ டாக்டர்கிட்ட நான் போகலான்ருந்தேன். அப்போ என்னுடைய டாக்டர் இல்லை, இங்கே பக்கத்தில் அவங்க இருக்காங்க, பக்கத்தில் இருந்தாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி தான் இந்த ஆர்த்தோ மர்மா அப்படின்றதில்ல, அங்கே போய் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, சரி அங்கே போகலான்னு முதல் நாள் டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் போகும்போது அவங்க லேடி டாக்டர் தான் பார்க்கணும் அப்படின்னாங்க. அடுத்த நாள் லேடி டாக்டர் வந்தாங்க. வந்துட்டு பார்க்கும்போது நீங்கள் இது கேஸ் சீக்கிரம் சரி பண்ணிடலாம், நீங்கள் இன்பேஷண்ட்டாக பண்ணால் சீக்கிரம் சரி பண்ணலாம். இங்கே கூடலூரில் இன்பேஷண்ட்டு அட்மிஷன் கிடையாது, பந்தலூரில் இருக்குது எங்களுக்கு. அங்கே ஒரு வாரம் இல்லை 2 வாரம் அந்த இதை பொறுத்து அவங்க இருக்கிற தொந்தரவு பொறுத்து அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இங்கே அட்மிட் ஆகிட்டோம். அட்மிட் ஆகிட்டு ஒரு 4th டேவிலே அவங்களுக்கு இந்த கையெல்லாம் லேசாக தூக்கம் படிஞ்சிச்சு. முதல்ல கையை அசைக்கவே முடியாத மாதிரி இருந்துச்சு, காலும் நீட்டவே முடியாது இருந்துச்சு. இப்போ ஒரு 4 நாள்லேயே கையை லேசாக அசைச்சாங்க, காலும் லேசாக அடித்தாங்க. இப்போ இந்த ஒரு 12th டேலேருந்து அவங்க ஃப்ரீயாக அவங்களே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறாங்க. அதாவது பாத்ரூம் போகிறது வர்றது முதல் கொண்டு எல்லாமே நானும் என்னுடைய பொண்ணும் தான் கூட்டிகிட்டு போவோம், கூட்டிகிட்டு வருவோம், கை தாங்களாக கூட்டிகிட்டு போவோம். இப்போ ஃப்ரீயாக அவங்களே போயிடுறாங்க, நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இங்கே நான் என்னவோ நினச்சேன், என்னடா எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. பட் இங்கே வந்த பிறகு அவங்கள பார்த்த பிறகு அவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்டு பிறகு அது அவங்க எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க எனக்கு தெரியல. மிஸ்ஸஸ் நல்லாயிட்டாங்க. அதனால் இனி அவங்க இப்படி வேறு ஏதாவது இனிமேல் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நான் கூடலூரில் பார்த்துக்கலான்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் இவங்களுக்கு என்னுடைய மிஸ்ஸஸை நல்ல குணமாக்கி கொடுத்த டாக்டருக்கு நன்றி.